ஹலோ எவ்ரியோன். இது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கூகுளில் டைப் பண்ணிட்டு RTE admissions டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேவா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். அசஸ் டினைடுன்னு வருது ஓகேவா. ஸோ இது எதுக்காக நம்ம இந்த வெப்சைட் பார்க்குறோன்னா, ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின்படி குழந்தைகளை சேர்க்க, அதாவது ஏப்ரல் 20 2026 இருந்து மே 18 2026 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் கட் அவுட் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கலாம் ஓகேவா. அதாவது எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஓகேவா. அதாவது உங்களுக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் உங்களால் சேர்க்க முடியாது, ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ ரைட் டு எஜுகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ இந்த வெப்சைட் தான் நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உள்ளுக்கு போகலை ஓகேவா. ஸோ www.rtadmission.tnschools.gov.in. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கும்போது எல்லா டீட்டெயில்ஸையும் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ்னா நேம் ஆஃப் த சைல்டு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸை டைப் பண்ணுங்க, அட்ரஸை டைப் பண்ணுங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேவ் பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் தேவை உள்ள எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்கள் பேரண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் என்ன ஸ்கூல், நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஸ்கூல் எல்லாமே டைப் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பரில் உள்ள ஒரு கட் அவுட். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ஏழை குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை பெற ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என தனியார் பள்ளி இயக்கம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 25% இடங்களில் ஏழை குழந்தைகளை சேர்க்கப்படுவார்கள். மாநிலம் முழுவதும் உள்ள 7000க்கும் மேலான தனியார் பள்ளிகளில் 1,00,000 இடங்கள் உள்ளன. இந்த திட்டத்தின் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம். தமிழகத்தில் 2013 அமலான இந்த RTE திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 5.7 லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படித்து வருகிறார்கள். இந்நிலையில் வரும் கல்வியாண்டு இலவச மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 20 முதல் மே 18 வரை நடத்தப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பை தனியார் பள்ளிகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி RTE திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ICSE மற்றும் CBSE பள்ளிகளில் இலவசமாக மாணவர் சேர்க்கை பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் விண்ணப்பிக்க வேண்டும். அதன்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள் ஆகியோரின் விண்ணப்பங்கள் குலுக்கல் நடத்தாமல் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். நலிந்த பிரிவினர் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வருமானம், இருப்பிடம், ஜாதி சான்றிதழை சமர்ப்பிப்பது அவசியம். இதை அடுத்து பெற்றோர் இந்த வெப்சைட் பார்த்தீங்களா, RTE.TNschools.gov.in என்ற வலைத்தளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஒரு பெற்றோர் அதிகபட்சம் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள 5 பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம். பள்ளியில் நிர்ணயித்த இடங்களை விட அதிக விண்ணப்பம் வந்தால் வெளிப்படையான குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவர் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓகேவா. என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்குன்னு, அதாவது 25% நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கோட்டா இருக்கு ஓகே. எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ், அதாவது CBSE, மெட்ரிகுலேஷன், ICSE எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே, அதாவது ஏப்ரல் 20 இருந்து மே 18 வரைக்கும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா RTE.TNschools.gov.in, RTE admission.TNschools.gov.in. ஸோ இது எனக்கு வரல, நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், லோட் ஆகிட்டே இருக்கு ஓகேவா. ஒருவேளை சம்டைம்ஸ் இனி ஒரு 2 days இல்லைன்னா 3 daysல அந்த சர்வரை அவங்க கிளியர் பண்ணி விடலாம். சரி ஓகே, தேங்க்யூ.